ஒரு மேய்ப்பனை உடைய ஒரு ஆடு என்ன பண்ணுது, ஒரு இருளின் பள்ளத்தாக்குல நடக்குது. ஆனா வந்து அதுக்கு வந்து ஒரு கவலையும் இல்ல. தனியா நடக்கல. ஏன்னா, அந்த ஆட்டுக்குட்டி கூட யார் இருக்கார்ன்னா, மேய்ப்பன் இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி தைரியமா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, "நான் இருளின் பள்ளத்தாக்குல மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும், எனக்கு வரப்போற ஆபத்த குறிச்சு நான் பயப்படல. ஏன்னா, நீங்க என் கூட இருக்கீங்க. மேய்ப்பரே நீங்க என் கூட இருக்கீங்க. உங்களோட கோலும், உங்க தடியும் என்ன தேற்றும்." அப்படின்னு சொல்லி இந்த ஆடு அவ்ளோ நம்பிக்கையா சொல்லுது. இப்போ நம்ம கூட வாழ்க்கையில என்ன பண்றோம், நம்மளுக்கு இருளான பாதையில ஒரு அந்தகாரம் நிறைந்த ஒரு ஒரு வனாந்திரம் நிறைந்த ஒரு பாதையா கூட நம்ம போய்க்கிட்டு இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க. எல்லாமே லைஃப்ல வந்து ஆம், பேரண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் லைஃப்ல எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் தான் வருவாங்க. ஆனா கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்ம தனியா போகிற ஒரு ஒரு காரியத்துக்குள்ள நம்ம புஷ் பண்ணப்படுவோம். ஸோ அந்த மாரி சூழ்நிலையில நம்ம என்ன நினைப்போம்னா, எனக்கு யாருமே இல்ல. நான் எப்படி இத கடக்க போறேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போவோம். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு நல்ல மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறார். தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார் நல்ல மேய்ப்பன். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம உறுதியா பற்றிக்கொள்ளும்போது, இந்த வசனத்தின்படி நம்ம என்ன சொல்லலாம்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் எனக்கு வரப்போற ஆபத்து, அந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம விசுவாசமாய் வைராக்கியமா நம்ம சொல்லும்போது நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் நம்ம கடந்து போக முடியும். அப்படிதான் இந்த ஆட்டுக்குட்டியை கூட இந்த வசனத்துல அப்படிதான் சொல்லப்படுது. ஒரு ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறவர் வந்து ஒரு இருளின் பள்ளத்தாக்குல போனா கூட அந்த ஆட்டுக்குட்டிக்கு பயம் இல்லை. ஏன்னா அவர் கூட அந்த ஆட்டுக்குட்டி கூட அந்த மேய்ப்பன் இருக்கிறார். கையில ஒரு ஒரு தடியை வச்சுட்டு ஒரு கோலை வச்சுட்டு இருக்கார். எதிர என்ன ஒரு கரடி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஒரு ஓநாயே வந்தாலும் சரி, அதை என்ன பண்றாரு, அந்த மேய்ப்பன் மேற்கொள்ளுவார். அதே போல நம்மளுடைய மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம இருளின் பாதையில இருக்கும்போது தான் நிறைய வேஷங்களை போட்டுக்கொண்டு பிசாசானவன் நம்ம கிட்ட வந்து நம்மளை வந்து வஞ்சிக்க வருவான். எப்படி ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய் வருவதை போல இந்த அநேக பிசாசுகள் வந்து என்ன பண்ணுவான், நம்மளை வந்து நம்ம தனிமையில் இருக்கும்போது தான் பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். நம்ம தனிமையா இருந்தாலும் நம்ம தேவனோடு கூட இருக்கணும். நம்ம தேவனோடு எவ்வளோக்கு எவ்வளோ இணைந்து இருக்கிறோமோ அந்த பிசாசை நம்ம மேற்கொள்ள முடியும். அவனுடைய வேஷங்களை நம்ம கிழிக்க முடியும். எப்படி இந்த வசனத்தின்படி நம் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் அந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த விசுவாச வார்த்தையை நம்ம தைரியமா நம்ம சொல்ல முடியும். ஆமென்.